கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல லக்குகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம், அல்லது பல எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லது பல பொறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பொறுப்புகள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம் சில திகைப்புகள் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, சோர்வுகள் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஒரு மனிதனோடு தேவன் இடைப்படுகிறார். யோசுவாவோடு கூட தேவன் இடைப்படுகிறார். இடைப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், உண்மைதான். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எழுந்திரு என்று சொல்லி தேவன் அவனை தட்டி எழுப்பி, ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு வேலையை நீ செய்ய வேண்டும், அல்லது ஒரு பெரிய காரியத்தை என் சார்பாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைப்பு கொடுத்து, அதுக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அவனை அதுக்கென்று ஆயத்தப்படுத்தி, அதுக்குரிய வழிகளையும் தேவன் அமைத்து ஆண்டவர் நடத்துகிறதை குறித்து இந்த பகுதிகளில் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தையானது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அல்லது தேவன் நம்மை பார்த்தும் இந்த யோசுவாவை அழைத்தது போலவே தேவன் உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீயும் இந்த ஜனங்களும், அப்போ ஆண்டவர் பர்டிகுலராக குறிப்பாக உங்களை உங்கள் பெயரை சொல்லி, யோசுவாவே நீ என்ன செய் என்று, நீ எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்றதை பார்க்க. உன் வாழ்க்கையில் ஒரு திகைப்பிற்களை என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை கடக்க போகிறோம், எப்படி இதை செய்து முடிக்க போகிறோம், எப்படி என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றப் போகிறோம் என்றதான நிலையில் சோர்ந்து போயிருக்குமானால் தேவன் சொல்றாரு, நீ உட்கார்ந்திருக்கிறதப்பா, நீ எழுந்திரு, நீ எழுந்திருன்னு கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எழுந்து என்று சொல்லும்போது, ஆண்டவர் அப்போ தேவன் ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லும்போது, அல்லது தேவன் நம்மை அழைக்கும் போதே அதை ஒட்டி ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, வெற்றியும் அதோடு கூட சேர்ந்து இருக்கிறது. தேவன் எப்பொழுது நம்மை அழைக்கிறாரோ அல்லது ஒரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்லுகிறாரோ, அது செய்ய சொல்லும் போது அல்லது அழைக்கும் போதே என்ன செய்யணும்னு சொன்னா, அதோடு கூட ஒரு வெற்றியும் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய அழைத்திருக்கிறார் என்றால் அதை நாம் வெற்றி பெறும்படியாகத்தான் தேவன் நம்ம அழைக்கிறார், தவிர நாம் தோல்வியடையும்படியாக நாம் இருப்பதற்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இது எப்படி முடியுமா என்ற நிலையில் இருக்கிற நமக்கு தேவன் திட்டவட்டமான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப எழுந்திரு சொன்னவர் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு சொல்லி சொன்னா, அங்கே நீ எழுந்திரு அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அதிலே வசனத்துல சொல்றாரு, யோர்தானை நீ கடக்க வேண்டும், கடந்து என்று சொல்லுகிறார். அடுத்து கடக்க வேண்டியதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து அந்த வசனத்தின் பின்பதில் சொல்றாரு, நான் கொடுக்கும் தேசத்திற்கு போ என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த ஒரு அழைப்பை கொடுத்து
எந்த இடத்திலே தேவன் அந்த இலக்கை அடைய விரும்புகிறாரோ அந்த இலக்குக்கு நேராக நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எழுந்திரு என்று சொல்றார், கடக்க வேண்டியவைகளை கடந்து போ என்று சொல்கிறார், இலக்கை நோக்கி நீ தொடரு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அழைப்போடு கூட என்ன செய்கிறது? இவைகளெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது சொன்ன மாத்திரத்தில் யோசுவாவது சொன்னதோடு கூட ஆண்டவர் விட்டுல. அடுத்து அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. அது 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தேவன் பேசுகிற வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் வசனம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிர்த்து ஒருத்தன் கூட நிற்க முடியாது. ஒருத்தன் கூட நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? வாசிங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு நான் இருந்தது நீ பார்த்த இல்லையா? அதே போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்ப்பா, உன் கூடவே இருப்பான்ப்பா. உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தவர், உன்னை எழுந்திரு என்று சொன்னவர், கடக்க சொன்னவர், இலக்கை நோக்கி தொடர் என்று சொன்னவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்றை குறித்து கவலைப்படாத, திகையாதே, கலங்காதே, நீ சோர்ந்து போகாதே. உனக்கு முன்னால எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறதை கொடுத்து என்ன சொல்கிறோம் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மால முடியும். ஏன் முடியும் என்று சொன்னால், நமக்கு ஒரு பெரிய நம்முடைய சொந்த ஞானத்தினால் அல்ல, திறமையினால் அல்ல, நமக்கு இருக்கக்கூடியதான மனுஷ பலத்தினால் அல்ல, நமக்கு இருக்கிற வசதிகளினால் அல்ல, வாய்ப்புகளினால் அல்ல. என்னவென்று சொன்னால், நமக்கு இருக்கிற பலன் எதை சார்ந்ததாக இருக்க சொன்னால் தேவனை சார்ந்திருக்கிறது. தேவனே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மாலே காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும், வெற்றியை நாம் சாதித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் 3 முறை சொல்றாரு, 3 முறை சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் சூழ்நிலைகளை காட்டிலும், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், அல்லது தடைகளை காட்டிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருப்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியம். அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, அது போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில திட்டவட்டம் அவங்களோட பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா, நீ உன்னோடு கூட இருப்பேன். நீ செய்ய போகிற காரியங்கள் அல்லது செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நான் கூட இருப்பேன். எல்லாம் வலதுகையை வைத்து எல்லாம் ஜெபம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிற வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்கள் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதுலயும் நடுப்பகுதியில் சொல்லும் போது சொல்றாரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னு சொல்றான், அதுலேயும் ஆண்டவர் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஆகையினாலே
நீ கலங்காதே, தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு என்று திருப்பி 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 சொல்வதை குறித்து என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். யோசுவாவை தைரியப்படுத்துவதன் போலவே இந்த காலையில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாதே, சோர்ந்து போகாதே, உன் மனசை விற்றாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 முறை கர்த்தர் அவரை தைரியப்படுத்துகிறதை குறித்து 3 முறை வாக்குத்தத்தத்தை உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன மாத்திரமல்ல, 3 முறை என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தைரியப்படுத்தும் போது நம்ம எதுக்கு பயப்பட வேண்டும்? எதுக்கு சோர்ந்து போக வேண்டும்? எதுக்கு நமக்கு இந்த சந்தேகங்கள் வர வேண்டும்? அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கும் போது, அதுக்கு நேராய் நம்ம அழைக்கும் போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்மை வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, அவர் வார்த்தைகளை சொல்லி பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்தும் போது, நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வெற்றியை நாம் சுதந்திரிப்பதற்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். யோசுவா அதை செய்தார், ஆயத்தம் பண்ணினார். தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு, தேவன் தைரியப்படுத்தினபடியே அவன் இருதயத்தை தைரியத்தினால் நிரப்பிக்கொண்டு அவன் வெற்றிக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வரும் நாட்களிலே பெரிய பெரிய வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படிப்பட்ட ஆயத்தம் என்று சொன்னால், 4 விதமான ஆயத்தங்களை ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தும்படி 4 விதமான காரியங்களை ஆண்டவன்கிட்ட எதிர்பார்த்தார். அந்த காரியங்களிலே 4 விதமாக யோசுவா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். 4 விதங்களிலே யோசுவா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அந்த ஆயத்தம் நமக்கும் இருக்குமானால் மிக சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அந்த முதல் ஆயத்தம் என்னவென்று சொன்னால் 1:8 வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. முதலில் ஆவிக்குரிய ஆயத்தம். ஆவிக்குரிய ஆயத்தம். அப்போ ஆவிக்குரிய ஒரு ஆயத்தம் என்று சொல்லும் போது இங்க ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யுங்க? உன் வாயில இருக்கட்டும், உன்னுடைய செய்கையில இருக்கட்டும். அப்போ 1ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்கிறபடியே இந்த நாட்களில் தேவன் சொல்றாருன்னா, வேத வசனத்தை, தேவனுடைய கற்பனையை அதை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதிலே முழு கவனத்தை செலுத்த வேண்டும். தேவன் என்னை குறித்து நான் எப்படி இருக்க விரும்புகிறார், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நடத்துதல் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதையே தியானித்து கொண்டிருக்க, அந்த தேவன் பேசுகிற வார்த்தைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்றத நான் செய்வேன். வலகையத்து சொல்லுவோமா? நான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்வேன். நீங்களும் சொல்ல மாட்டீங்களா ஐயா? கர்த்தர் சொல்றத செய்வேன். அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆயத்தம். வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமால கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன் என்ற இடத்துக்கு வரும்போது நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறோம். வெற்றிக்கு நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறோம். தோல்வியை நாம் புறந்தொல்கிறவா இருக்கிறோம். கர்த்தர் அவிதமா இருக்க நம்ம கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இந்த வசனங்களிலே சொல்லும் போது ஆண்டவர் 9ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் சொல்றாரு. இதை 3 இடத்துல சொல்றதை நான் சொன்னேன்.
திடமனதாயிருது, திகையாதே, கலங்காதே அப்படின்னு சொல்றார். நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த சொல்றார். யோசுவாவுடைய மனதை ஆயத்தப்படுத்த சொல்றார். உன் மனசை என்ன செய், சரி பண்ணிக்கோ, ஆயத்தப்படுத்து. உன் மனதில் ஒட்டி இருக்கு பார்த்தியா அந்த அவிசுவாசம், உன் மனதில் இருக்கு பார்த்தியா அதைரியம், உன் மனதில் இருக்கு பார்த்தியா தோல்வி மனப்பான்மைகள், இவைகளால் என்ன செய்ய, எடுத்து போற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதுவரைக்கும் கடந்த காலங்களிலே உங்க வாழ்க்கையில உண்டான சம்பவங்களின் நிமித்தமாக ஏதோ ஒரு விதத்திலே உங்க உள்ளத்திலே அவிசுவாசமோ அல்லது சோர்வோ உங்க உள்ளத்தில் ஒரு பகுதியிலே ஒட்டி கொண்டிருக்க கூடும். அப்படி ஒட்டி கொண்டிருக்குமானால் அவைகளை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கடந்த காலத்தின் தோல்வி அல்ல, அல்லது கடந்த காலத்தின் அவமானம் அல்ல, இனி வரும் காலங்கள் எனக்கு சொந்தமாகும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று உங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து என்ன சொன்னா, இது அப்படியே அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்னா, தேவன் என்னென்ன காரியம்லாம் சொன்னாரோ, எழுந்துரு, உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அதை விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாச கண்களில் எதை பார்க்கணும் சொன்னால், தேவன் என் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறார் என்றதை நம் மனக்கண்களிலே கொண்டு வருவோம். நாம் விசுவாசத்தினாலே அதை தரிசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எதை பார்த்துருப்பார் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன உடனே அவர் யோசிச்சிருப்பார், கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னாரே, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி மோசைக்கு சொன்னாரே, மோசை கூட இருக்கும்போது அந்த மோசை இப்படியெல்லாம் சொன்னாரே, அந்த தேசம் அந்த தேசம் அந்த தேசம் அந்த ஆசீர்வாதம் அதே மனதில் என்ன செய்கிறார், அது மனதில் இதை தான் கத்து தரப்போறான்னு சொல்லி, ஆண்டவரே இதை நீ தரப்போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் மேலே விசுவாசமாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுக்க போகிற அந்த காரியங்கள் மேலே, வெற்றியின் மேலே, ஆசீர்வாதங்கள் மேலே நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. இது நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம். விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, பின்பகுதியில் இந்த வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தை செய்ய கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானை நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடது பக்கம் விலகாத. அதுக்கு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? கர்த்தருடைய வசனத்தை எப்போ என்ன சொன்னாலும் அதன்படி செய்ய நான் ஆயத்தம் என்றதான நிலைகளில் நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ளும்போது நாம் வெற்றிக்கு நேராக என்ன செய்கிறோம், நாம் நடந்து செல்ல ஆரம்பிக்கிறோம், அல்லது நம்முடைய பயணத்தை என்ன செய்கிறோம், நாம் துவங்குகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி என்பது தேவனோடு இணைந்து நாம் செயல்படுவதை சார்ந்திருக்கிறது. வெற்றி என்பது தேவனோடு இணைந்து நாம் செயல்படுவதை சார்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இதில் யோசுவா எப்படி அந்த காரியத்தை அவன் சுதந்திரித்தார், கானான் தேசத்தை சுதந்திரித்தார், ஒரு பெரிய வெற்றி அவர் எப்படி பெற்றார் என்று அதில் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவிலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் புறப்பட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் புறப்பட்டு போகிறார். யோசுவா எழுந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அங்கே போகும்போது அங்கே அவளுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிறது. என்ன தடைன்னு சொன்னால், யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஒரு பெரிய தடை இருக்கிறது. ஆனால் இதை கடந்தா தான் என்ன செய்ய முடியும்? அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான கானான் தேசத்துக்கு நேராக அவர் புறப்பட்டு பயணம் மேற்கொள்ள முடியும். எடுத்த உடனே ஒரு பெரிய தடையா? தடை இருந்ததுதான், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றின்னு வரும்போது உடனே நம்முடைய காரியங்கள் எல்லாம் உடனே வாச்சின்னு சொல்ல முடியாது. அது ஆவிக்குரிய நிலையிலும் சரி, தொழில் சார்ந்ததா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, உடனே நமக்கு வெற்றி வந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், முதலில் அங்கே ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிறது. வெற்றிக்கு நேரான பயணத்திலே முதலாவது என்ன செய்கிறது? ஒரு தடை இருக்கிறது. யோர்தான் நதி கரை புரண்டு என்ன செய்கிறது? போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இங்கே தான் விசுவாசம் என்ன செய்கிறது? வருகிறது. யோசுவாவுக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திடங்கொண்டு தைரியமாயிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இவைகளெல்லாம் அவனுக்குள்ள என்ன செய்கிறது? அந்த வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. ஆமென். அப்போ தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்ற ஒரு நிலை அவனுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் செய்கிறார். ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? அவங்க உடன்படிக்கை, ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அவர்கள் யோர்தானிலே காலை வைக்கணும். முதலில் போகணும். போகும்போது உள்ளே இறங்கும் போது என்ன செய்யும்? யோர்தான் என்ன செய்யும்? அது இரண்டாக பிளந்து நடுவில் என்ன செய்யும்? பாதை உண்டாகும். அப்போ இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? ஆனால் அவன் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தை மேலும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படியே அங்கே ஆசாரியர்கள் அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் யோர்தான் வந்து அதில் இறங்கி வர்றாங்க. கரையில் வர்றாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் எப்போ ஆசாருடைய கால் பட்டதோ, பட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறது? யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஆமேன் சொல்லுவோமா? இயற்கைக்கு மேலான ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்தது? நடைபெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு முன்னாடி யார் போகணும்? ஆசாரியன் போகணும். சொல்லுங்க, நமக்கு முன்னாடி யார் போகணும்? ஆசாரியன். அல்லேலூயா. நான் எங்கே போய் ஆசாரியனை தேடுறது? நமக்கு கொடுத்த ஆசாரியன் முன்னாடி போகும்போது தான் என்ன செய்யும்? நமக்கு வழிகள் என்ன செய்யும்? பிடிக்கப்படும். தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு அப்படி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. முதல்ல நம்மை வழி நடத்தக்கூடிய, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ தூதனாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு முன்பதாக அவர்கள் போகும்போது என்ன செய்ய சொன்னால், நமக்கு திறக்காத வழிகள் திறக்கும், தடைகள் உடைக்கப்படும், அவைகள் பிளக்கப்படும். அவைகளில் நமக்கு வழிகள் என்ன செய்யும்? பாதம் பட்ட உடனே இரண்டாய் பிளந்தது. அவைகளுக்குள்ளாக என்ன செய்தார்? நடந்தார்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாம் நடந்து, அப்போ முதல் பயணத்திலேயே ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் சந்தித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தடைகள் வரும்போது இந்த தடைகளை நாம் மேற்கொள்ளத்தக்கதாக விசுவாச நடை எடுத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நிற்கக்கூடாது, தயங்கக்கூடாது. நாம் தேவனுடைய ஆசாரியர்கள் நமக்கு வழிகாட்ட, நமக்கு முன்பதாக செல்ல நாம் புறப்பட்டு போகும்போது தேவன் நிச்சயமாகவே நமக்கு வழிகளை திறந்து தடைகளை மாற்றி கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து போனா, முதல் போன உடனேயே முதல் சந்தித்ததான ஒரு ஊர் என்ன ஊர் சொன்னா? எரிகோ. எரிகோ பட்டணத்தை தான் முதல்ல என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதைத்தான் பிடிக்கணும். அதை பிடிக்கணும், அதை ஜெயிக்க வேண்டும். எரிகோ. அப்போ யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த எரிகோ மதில் சூழ்ந்த பட்டணமாக இருந்தது. யார் உள்ள நுழைய முடியாது. மதில் சூழ்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. யாரும் உள்ள நுழைய முடியாது. எப்படிப்பட்ட மதில்கள்? நீங்க மதுரைக்குள்ள போகும்போது வெளி வீதிகள் இருக்கு இல்லையா, 4 வெளி வீதிகள். யாரெல்லாம் 4 வெளி வீதி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறீங்க? ரவுண்ட் அடிச்சிருக்கிறீங்களா? அந்த ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த காலம் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில். அதுதான் மதில்கள். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையின் மதில்களாக தான் என்ன செய்தது இருந்தது. அப்போ அவ்வளோ பெருசாக என்ன செய்ய இருக்கும். இன்றைக்கி ஒரே நேரத்தில் 4 கார் போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது ரோடு இருக்குது. மதில்கள் அவ்வளோ பெருசாக இருக்கும். எரிகோ அப்படிப்பட்ட மதிலால் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. உள்ள நுழைய முடியாத ஒரு நிலையில் தான் என்ன செய்தது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் உடைச்சி மனுஷ சக்தியினால் உடைச்சி கிடைச்சி அந்த நாட்களில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இராணுவ பலன்கள் அப்படி கிடையாது. அன்றைக்கு இருக்கிற மனுஷ பலத்தினால அதெல்லாம் உடைக்கக்கூடியதான சக்திக்கு எவருக்கு கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாமே அதை ஒரு அற்புதமான வழிகளிலே ஆண்டவருக்கு வெற்றியை தருவதற்கு அவர் சித்தம் கொண்டான்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ஆண்டவர் என்ன செய்யறன்னு சொன்னால் இதை என்ன செய்யணும், ஆசாரிகள் என்ன செய்யத்துக்கொள்ள வேண்டும், உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசாரியர்கள் ஏழைகள் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போகணும். டெய்லி என்ன செய்யணும் சொன்னோமா, முதல் நாள் 6 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றிட்டு வரும். ஒன்றுமே பேசக்கூடாது. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணும். 7ஆவது முறை சுற்றி வந்தவுடனே நெடும் சத்தமாக எக்காலத்தை ஊதணும். ஊதும்போது எரிகோ அப்படியே அந்த அலங்கங்கள் இடிந்து விழும் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இது எப்படிங்க நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இப்போவே எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரம்பட் அடித்து ஊதி பாருங்கள், எங்கேயாவது எதாவது விழுதா பாருங்கள், ஒன்றும் விழாது, ஒரு குருவி கூட விழாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் என்றால் தேவன் இதை முன்னிட்டு இயற்கைக்கு மேலான நிலைகளிலே தேவன் ஒரு கிரியை செய்கிறதை, ஒரு அற்புதத்தை செய்கிறதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் போகும்போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து போகும்போது, தேவன் எவ்வளோ பெரிய ஒரு தடைகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் உடைத்து முன்னேறுவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். மிகப்பெரிய வெற்றியை தேவன் தருகிறார். அல்லேலூயா. எரிகோவை பிடிச்சதெல்லாம் ஒரு பெரிய சாதனை, பெரிய சாதனை, பெரிய சாதனை. கற்பனை பண்ண முடியாத ஒரு பெரிய ஒரு சாதனையாக என்ன செய்தது இருந்தது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அதை சுற்றி வருகிறார்கள். 7ஆவது நாள் நெடு முழக்கமாக எக்காலத்தை ஊதும் போது எல்லாம் ஜனங்கள் நல்லா கர்த்தரை துதித்து சோத்தரித்து ஆரவாரம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தின பொழுது அந்த எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. உள்ளே போய் என்ன செய்தார்கள், அவர்கள் கொள்ளையிட்டார்கள், எல்லாம் அழித்து போட்டார்கள், எரிகோவை பிடித்து விட்டார்கள் சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு சொல்கிற சில ஆலோசனைகள் எல்லாம், சில காரியங்கள் எல்லாம் சில சமயங்கள் நமக்கு புரியாது. என்னடா அது, எப்படியாவது நடக்கும். ஆனால் தேவன் சொன்னதை செய்யும் போது எளிதாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆரம்ப நாட்கள் சொன்னால், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என்ன செய்வோம்னு சொன்னால், விசுவாசிகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நானும் பாஸ்டர்மாவும் செவ்வாய்க்கிழமை தோறும் விசுவாசிகளுக்காக உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்போ எங்களை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால், யாருக்காவது ஒரு பிரச்சனை, வேலை இல்லை, உடனே அவங்களுக்காக அவங்க வீட்டில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லது ஒரு கடன் பிரச்சனை, அல்லது தீராத ஒரு வியாதி, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் சொன்னால், தேவன் அந்த ஜெபித்த சில நாட்களுக்குள்ளேயே அநேக அற்புதங்களை செய்வார். எதுக்காக ஜெபித்தோமோ அது அப்படியே என்ன செய்ய நடக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பம் அவங்க கணவன் மனைவி இருவரும் வீட்டாருக்கு தெரியாமல் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உடனே அவர்கள் ஒரு தரப்பார் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கற்பம் தரிக்கக்கூடாது ஜெபம் பண்ணாங்க. தரிக்கக்கூடாதுன்னு மந்திரவாத செய்வனை செய்தாங்க. எங்கள் சபைக்கு வந்தாங்க. என்ன செய்ய, நம்ம குடிகாரனும் கொலைகாரனும் எல்லாரையும் தான் நம்ம ஏற்றுக்கொள்வோமே, ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். கற்பம் உண்டாயிற்று. அவன் எல்லாம் ஆச்சரியம். ஆனால் திருப்பி என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அது களையிறதுக்காக எவ்வளோ போராடி பார்த்தாங்க, எவ்வளோ மந்திரவாதம் எவ்வளோ செஞ்சு பார்த்தாங்க. குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம், குழந்தை பிறந்துடுச்சு. பிறந்த குழந்தை சாகணும்னு சொல்லி போராடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடித்தோம்னா கொஞ்ச நேரத்தை அப்படி பீச்சி அடிக்க அங்கே போய் விழும். அப்படி இருக்கும். நாங்கள் போனோம்னா கையில் குழந்தை எடுத்தோம்னா உடனே என்ன செய்யும், சாப்பிட்டதும் உள்ளே இறங்கிடும், நல்லாயிரும். ஜெபிச்சு ஜெபிச்சு இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு டாக்டராக இருக்குது. அன்றைக்கி அந்த குழந்தை. கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? இது எப்படி நடக்குது? இது இப்படி நடக்குது. நம்ம சபைகளில் தேவன் இப்படிப்பட்டதான நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால், கர்த்தர் சொன்னதை நாம் செய்கிறோம். தேவன் அவர் செய்கிறதை அவர் செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு துதியும் சோதரம் உண்டாவதாக. தேவனுடைய வழிகள் எல்லாம் அற்புதமானவைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் கேட்பீங்க, ஏன் பாஸ் இப்போல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல? நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இவன் வீட்டில் போய் வீட்டில் கேசரி ஸ்கிண்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காகத்தான் நிப்பாட்டிட்டோம். நாங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன்னு சொல்லி குறிப்பிட்ட நாள் போயிருப்போமா, உபவாசம் பண்ணி அது வீட்டில் பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நாள் அதுக்கு என்ன சொன்னால் அதுகளுக்கு அது குறித்ததான பொறுப்பு இல்லாமல் போயிட்டு அதனால் அதை நிப்பாட்டிட்டோம். ஆகையினால ஆனாலும் செய்கிறோம். ஜனங்களுக்காக யாரெல்லாம் உண்மையாகவே அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்காக பாரடுத்து நாங்கள் ஜெபிக்கத்தான் செய்கிறோம். கர்த்தருக்கு துதியும் சோதரம் மகிமையும் உண்டாவதா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இது எதுக்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. தேவன் இயற்கைக்கு மேலான நிலைகளிலும் கர்த்தர் சொன்னபடி செய்யும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், கடன் பிரச்சனை தவிக்கிற ஜனங்களுக்கு பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கணும்னா சொல்கிறோம், நீ என்ன செய், எவ்வளோ கடன் இருக்குதோ அதெல்லாம் எழுதுங்க, வரிசையாக எழுதுங்க, வெட்கப்படாதீங்க, எல்லாம் எழுதுங்க. எழுதி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு இருக்குதே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த கடனெல்லாம் நாம் அடைத்து தீர்க்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, என் கடன்கள் நீங்கிட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். யாரெல்லாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ செய்தார்களோ அவர்களெல்லாம் அதிசயப்படத்தக்கதான நிலையிலே அவர்கள் கடன்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை, உன் வாழ்க்கையில நீ தோற்று போவதே இல்லை, உன்னை வெற்றி பெறும்படியாக ஆசீர்வதிக்கப்படியாக உன்னை அழைத்திருக்கிறேனே ஒழிய உன்னை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்றதை நம்ம கேட்டு நடப்போமானால் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வெற்றி வந்த உடனே ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் மிதப்பு வந்துருச்சு. யாருக்கு? இஸ்ரவேலருக்குள்ள. யோர்தானை கடந்தாங்க, காலை வச்ச உடனே, பாஸ்டர் காலை வச்ச உடனே ரெண்டா பிளந்துச்சு. ஓன்னு சந்தோஷமா போயிட்டாங்க. அல்லேலூயா. அதே போல எரிகோ சுத்தி வந்தாங்க, ஆரவாரிச்சாங்க, எரிகோ விழுந்துச்சு, எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அற்புதமா இருக்குது, ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம், கூக்குற எல்லாம் இருக்கிறது. அடுத்த ஊருக்கு போய் அடுத்த பட்டணத்தை பிடிக்க போகணும். ஆய்க்கு நேராக அவர் புறப்பட்டு போகிறார்கள். போகும்போது சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பெருசா, இதெல்லாம் ஒரு பெரிய ஊரா, நாங்க எரிகவா பிடிச்சிட்டோமே. ஆனால் நடந்தது என்ன? 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா,
பயங்கரமான தோல்வி, பயங்கரமான தோல்வி. ஏராளமானவர்கள் மடிந்து போனார்கள், ஏராளமான. ஒரே அழுகையும் கூக்குரலும், அழுகையும் கூக்குரலும். அப்போ ஒரு தோல்வி எதனால் வந்தது? அங்கே அந்த தோல்வி ஏன்? வெற்றி பெறுவதற்காகவே தேவன் அழைத்தார், சுதந்திரிப்பதற்காக அழைத்தார், ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் அழைத்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார், தைரியமாயிருந்து தைரியப்படுத்தினார். உனக்கு ஒரு விரோதமாக ஒருவனை எழுத்து நிற்பதில்லை என்று சொன்னார். ஆனா இப்ப அனுசரிச்சு எல்லாம் மாறுதலா இருக்குதே, ஏன் புரியல? யோசுவா முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் அழுகிறார். அழுகும்போது ஆண்டவர் அவனோட அனுசிக்கிறார், நான் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அங்கே ஒருவன் பாவம் செய்திருக்கிறார், ஒருவன் பாவம் செய்திருக்கிறான். அதை வாசிப்போமா? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமென், அல்லேலூயா. 7:1 அதை வச்சிருக்க. ஆகான் ஒரே ஒரு மனுஷன் நினைச்சிட்டான். அவன் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை என்ன செய்துட்டான், அவன் செஞ்சுட்டான். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவனை பார்த்தபோது இங்கே 3 காரியத்தை என்ன செய்து பார்க்கணும். 3 காரியத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிக்காசையும் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இந்த 3 இருக்கிற பார்த்தீங்க. பார்த்தான், இச்சித்தான், சொந்தமாக்கி கொண்டான். இது எங்கேயோ ஒரு பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? எங்க பார்த்தால் கண்டு, இச்சிக்கப்படத்தக்கது என்று அறிந்து பறித்து, நம்முடைய ஆதி தாய் ஏவாள் செய்த அதே தான். பார்த்தல், இச்சித்தல், சொந்தமாக்குதல். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பார்க்கக்கூடாத பார்த்தா அது என்ன செய்யும்? இச்சை உண்டாகும். அந்த இச்சை என்ன செய்யும்? கற்பம் தரித்து பாவத்தை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை கடந்து போயிருக்க வேண்டும். அதனால் பெரிய அவன் செய்த பாவம் யாருமே பார்க்கல. ஆனால் தேவன் கண்டார். இஸ்ரவேல் முழுமையும் பெரிய ஒரு தோல்வி உண்டானதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி வந்தபோது என்ன நடந்தது? இந்த தோல்வி வந்தபோது இந்த யோசுவா முடங்கி போய் அப்படியே விட்டுவிடவில்லை. என்ன செய்கிறான்? அதிலிருந்து மீண்டு வரும்படியாக தேவ சமூகத்தில் வர்றாரு. ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களிலே ஒருவன் நிச்சயதான் இப்படி செய்திருக்கிறான்னு சொல்லும் போது அவன் அறிந்து அந்த காரியத்தை கண்டுபிடித்து அதை இஸ்ரவேலினுடைய அந்த கோத்திரத்திலிருந்து அல்லது அந்த ஜாதியிடத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து அதை அப்புறப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஆகானையும் அவன் காரியத்தை அப்புறப்படுத்தின போது தேவனுடைய கோபம் மாறினது, தவறு சரி செய்யப்பட்டது, தோல்வி வெற்றியாக மாறிவிட்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அந்த தோல்வியில் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்னா,
எந்த விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நாம் செய்துவிடக்கூடாது என்று ஒரு பெரிய ஒரு பாடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பல ஆசை இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் கேட்டால் தேவன் நமக்கு தரப்போகிறார். தேவன் நமக்கு கேட்டால் நமக்கு அவைகளை சுதந்திரமாய் தரப்போகிறார். ஆனால் தேவன் நமக்கு தடை செய்து வைத்திருக்கிறவைகளை நமக்கு சொந்தமாக என்ன செய்யக்கூடாது, நான் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக அவன் தன் வாழ்க்கையில அவன் வெற்றி, இந்த விதத்தில் அவன் வெற்றி மேலே வெற்றி பெற்று கொண்டு போகிறான். ஒன்று, அவன் எப்படி வெற்றி பெற்றான் சொன்னா, அவன் கடக்க வேண்டியதை கடந்தான், தேவனுடைய முறையிலே அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான். மூன்றாவது, தோல்வியில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு மேற்கொண்டு கடந்து போய் வெற்றியை அவன் சுதந்திரித்து கொண்டான் சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்ப இந்த விதத்திலே அவனை நடத்தி கொண்டு போவதற்கு காரணமாய் இருந்தது என்ன? இந்த விதத்திலே எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே தடைகள் இருந்தது, மேற்கொண்டான். சாதிக்க முடியாத பெரிய பிரச்சனையா இருந்தது, அதை சாதித்து வெற்றியை கண்டான். மிகப்பெரிய தோல்வி வந்தது, ஆனால் தோல்வியை அவன் மேற்கொண்டு ஜெயத்துக்கு நேரே கடந்து போனான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லுவோமானால், அதுக்கு தனிப்பட்ட சில காரியங்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான சில காரியங்கள் என்னன்னா, 1:8 பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்னா எல்லாவற்றையும் செய்யும்படி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அப்ப ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தை பிடிச்சுக்கோ, வேத வசனத்தை பிடிச்சுக்கோ, வேத வசனத்தை பிடிச்சுக்கோ, சத்தியத்தை பிடித்துக்கோ. அது ரொம்ப முக்கியமானது. அவன் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணம் வேதம் தான். தேவன் வேதத்தை முக்கியப்படுத்துகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் வேதத்துக்கு வெளியே நமக்கு வெற்றி கிடையாது. வேதத்தை முக்கியப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேதத்தை நாம் வாசித்து நேசித்து அதை தியானித்து கை கொள்வதற்கு கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம். அப்படி இருந்தால் வெற்றி நமக்கு சொந்தமாகும். தேவன் நம்மை நடத்துவாராக. 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரே. அவன் அப்படியே தேவன் தன்னோடு இருப்பதை நம்பினான், விசுவாசித்தான். எல்லா நிலைகளிலும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு யோசுவாவுக்கு சொன்னது போலவே தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? அமைதியாக இருக்கீங்களே. வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? இல்லை, அமைதியாக இருக்கீங்களே, ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? என்ன கொடுத்துருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, உலகத்து முழுவதும் சகல நாட்களிலும் நல்லா கை எப்படி சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பொறுத்து நம்மோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்காங்க. தைரியமா இருங்க. அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதை விசுவாசிக்க வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னோட இயேசு இருக்கிறார், தன்னோட கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எது இருக்குதா இல்லையோ, ஆனா தேவன் இருக்கிறார், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அதை நம்புறது? கொஞ்ச நேரம் மூக்கை வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருங்க பார்ப்போம். அது எப்படி பாஸ்டர்? காத்திருக்குன்னு நம்புறீங்களா? இருக்கிறீங்கள? அதே போல இயேசு நம்மோடு இருக்கிறார். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியாது. அது இல்லாத போது நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. எப்படி இந்த காற்று இருக்கிறது உண்மையோ, அதே போல தேவன் உங்களோடு சொன்ன வாக்குத்தத்தம்படியே இருக்கிறவராகவே இருக்கிறார். அதை அப்படியே விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல தேவன் சொல்ற வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறார் அவரு. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படி. யோர்தான்ல காலை வையே வச்சாங்க, எரியோ சுற்றி நடந்தார். பட்டணத்தில் தன்னை சரி பண்ணிக்கோ, அப்படியே செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்வதை நாம் கேட்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, தேவன்கிட்ட
ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் கேட்காதீங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி கேட்டு பழகுங்க. பக்கத்தில் சொல்லுங்களேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றதை நமக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் அப்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோசுவா அப்படித்தான் கீழ்ப்படிந்தான், செய்தான். அவன் வெற்றி மேலே வெற்றியை பெற்றுக்கொண்டான். எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். யோசுவா 1:9 சொல்றது, பயப்படாதே, கலங்காதே, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த தைரியம், கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு எதிராக ஒருவன் என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. உன்னை எழுத்தி நிற்க ஒருவனால் கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கர்த்தர் வழியிலே போகும்போது நம்ம எழுத்து நின்று ஒருவரும் ஜெயிக்க முடியாது. எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது, எவரும் ஜெயிக்க முடியாது. உண்மைதானா? நல்ல சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நான்லாம் ஒரு நாள் பிசாசிட்ட தோத்ததே கிடையாது. பெரிய பெரிய மந்திரவாதிக்கு முன்னாடியெல்லாம் நின்றுருக்குறோம். எங்களுக்கு விரோதமாக பல செய்வனை செய்திருக்கிறாங்க, ஊழியத்துக்கு போகிற இடங்களில் வர்ற இடங்கள் எல்லாம். ஆனால் ஒரு நாளும் எனக்கு பிசாசு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு சொல்லி எங்கள் உடம்புலையோ அல்லது எங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது. அல்லேலூயா. எல்லா இடங்களும் பிசாசு தோற்று தான் போயிருக்கிறான ஒழிய நான் ஒரு நாள் மினிச்சதில்லை, பிசாசுக்கு முன்பதாக தோற்று போனது கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிசாசு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த தீய சக்தி நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்போ செய்ய முடியும் சொன்னால், நம்ம பயப்படும் போது தான் அவன் வேலையே காட்ட ஆரம்பிப்பான். ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வது முக்கியமான காரியம்னு சொன்னால், அவன் கர்த்தர் எப்பொழுதும் கர்த்தரை முதலிடம் வைத்து கர்த்தரை தேடுகிறவனா இணைத்துதான் அவன் இருக்கிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லா விஷயங்கள்லையும் கர்த்தரை தேடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் செய்ய சொல்கிறபடி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் யோசுவா வெற்றி பெற்றது போலவே நாமும் வெற்றி மேலே வெற்றியை பெற்றுக்கொண்டே போவதற்கு ஏதுவாக இருக்கும். சோதரம் யோசுவா கானான் தேசம் முழுமையும் சுதந்திரித்து அந்தந்த கோத்திரத்திற்கு என்னென்ன ஏரியாவை கொடுக்கணுமோ அழகாய் பங்கிட்டு கொடுத்தது யோசுவா புஸ்தகத்தில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய வெற்றி என்ன செய்தார், அவர் பெற்றார். ஒரு தேசத்தையே அவர், இன்றைக்கி இருக்கிற தேசம் அந்த யோசுவா, இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் தேசம் யோசுவா சுதந்திரித்த தேசத்தில் தான் இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பெறக்கூடிய வெற்றிகள் எதெல்லாம் நம்ம வெற்றி பெற வேண்டியிருக்கிறது, எதெல்லாம் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் முதல் காரியம் நான் என்ன சொல்லுவேன் சொன்னால், 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய வெற்றி என்ன சொன்னால், விசுவாச வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வெற்றி. அல்லேலூயா. எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அதே போல் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் முடிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றுகிறதுல நாம் சரியான விதத்தில் நாம் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தர ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை தருவேன், நித்திய ஜீவன் தருவேன். அதான் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த வாசஸ்தலத்தில் அந்த தங்குவதற்கு நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது, ஏங்குகிறது. அது தேவன் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய முதல் முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கிறது. அதை நாம் வெற்றி பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 2வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றி என்னன்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுதல். நம்ம குடும்பத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுதல். யோசுவா 24:15 வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
அல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு வெற்றி நமக்கு இருக்கணும். அது கர்த்தர் தர உண்மை இல்லவராக இருக்குது. இந்த நாட்களில் அவங்க குடும்பத்தில் இருக்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருப்பீங்கன்னா அவங்களாம் ரட்சிக்கப்படணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாதீங்க. தேவனால் முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியும். இதில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். நான் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது ஆகணும். குடும்பமாக சபைக்கு வந்தது ஆகணும். குடும்பமாக கர்த்தரை சேவித்தது ஆகணும். குடும்பமாக கர்த்தரை சேவித்து நான் ஊழியம் செய்தது ஆக வேண்டும். ஆண்டவர் அதில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் தருவார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் சொந்த ஜீவனை சொந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இப்போ குடும்பமாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக குடும்பமாக நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல 128ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வெற்றி நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான ஒரு குடும்பமாக அவன் தன் கையின் பிரேசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய மனைவி வீட்டோரில் கணிதம் திராட்சை கொடியை போல் இருப்பார். பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒளிமுறை கண்டுகளை போல் இருப்பார்கள். அவன் ஜீவனுள்ளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான நம்முடைய குடும்பமாய் நான் ஒரு குடும்பமாய் சமாதானம் உள்ள குடும்பமாக வெற்றி உள்ள ஒரு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நான் வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் 6:14 பார்க்கிறோம். என்ன சொன்னான்? வாசிங்கம்மா. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை ஜெயிப்பீர்கள். அப்போ நாம் பாவத்தின் மேலே வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அதே போல நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் குடும்பத்திலே நாம் முழு குடும்பமும் சமாதானமான ஆசீர்வாதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாய் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவத்தின் மேலே ஜெயம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவத்தை ஜெயித்து நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 முக்கியமான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இதற்குள்ள அனைத்து வெற்றிகளும் அடங்கியிருக்கிறது. பொருளாதார வெற்றி, அதே போல சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தேவ பிரசன்னம், ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாமே இதற்குள்ள என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்டதான வெற்றி மேலே வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமரில் வாசிக்கிறோம் 8:37 நம்மில் அன்பு கூறுகிறவராலே இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்போது இந்த வெற்றி நமக்கு எதனால் கிடைக்கிறதுன்னு சொன்னால் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறாலே, கர்த்தராலே, இயேசு கிறிஸ்துவினாலே இந்த வெற்றியெல்லாம் நமக்கு சொந்தமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல்வி மனப்பான்மைகள், கடந்த கால சோர்வுகள் அல்லது அவிசுவாசங்களை எல்லாம் இன்றைக்கி உதறி போடுவோம். நமக்குள்ளே சொல்லுவோம், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் சரிதான், ஆனால் இனி என் வாழ்க்கையில் அப்படி கிடையாது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது. ஏன்னா கர்த்தரை தைரியப்படுத்தி விட்டார். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். நான் எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுவோமா? அநேக சமயங்களிலே என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவார். கர்த்தர் திட்டமாக சொல்றார்,
நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஒரு வினாடி உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதிர்பார்ப்பதற்கும் நீ எண்ணுவதற்கும் மேலாய் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன். பெரிய காரியத்தை செய்வேன். பெரிய காரியத்தை செய்வேன். பலங்கொண்டு திடமானதாயிரு. பலங்கொண்டு திடமானதாயிரு. பலங்கொண்டு திடமானதாயிரு. எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு எங்களை நடத்தி வருகிறேன். அதை விசுவாசிக்கவும் நம்முடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வேன். நாங்கள் ஜெபம் அனுக்கிறோம். தகப்பனாய் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எதெல்லாம் சரி பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. தகப்பனாய் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்கள் இரவும் பகல் வேதத்தை தியானித்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் நாங்கள் நடந்து எல்லாவற்றிலும் ஜெயத்து மேல் ஜெயம் பெற்று ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாருக்கும் அனுகிரகம் தரவே நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம். நீ அவ்விதமாக செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க, உம்முடைய பிரசன்னத்தால் உண்டாகிற தைரியத்தை, உம்முடைய பிரசன்னத்தால் உண்டாகிற வெற்றியை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிருபை தான். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.